ஸ்டாலின் தான் வருவார். எங்கள் முதியோர் காசும் சீக்கிரமாக கரெக்டாக வந்து சேருது. சில வீட்டுங்கெல்லாம் பிரச்சனை நடக்குது, அந்த பிரச்சனையை வந்து தீர்த்து வைக்கிறது விஜய் அண்ணா தான் வரணும். எம்ஜிஆர் மாதிரி யாரும் வர முடியாது, அவர் எம்ஜிஆர் தான். இப்போ மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாரு, பஸ்ஸு வந்து ஃப்ரீ விட்டுருக்காரு. ரெட்டாலி தான் போடுவோம். தெரியாதுமா எங்களுக்கு. விஜயகாந்த் கிடையாது, விஜய். இன்னைக்கு மாதம் 1000 ரூபாய் தருது எங்கள் பெற்ற புள்ள மாதிரியே. ஓட்டு வந்து ஜனங்க வந்து விஜய்க்கு தான் எதிர்பார்க்குறாங்க. எல்லாம் இது இப்போ பொங்கலுக்கு 3000 கொடுத்துக்கிறாரு. தாலிக்கு தங்க கட் பண்ணிட்டாங்க. ஸ்டாலின் ஆள் யாருமே இல்லை. ஜனம் எல்லாம் நானும் தான் போய் பார்ப்பேன் விஜய் வந்துக்கிறாருன்னு. அதுக்குன்னு ஓட்டு போடுவாங்களா? அது முதல்வர் வேட்பாளர் அறிவிச்சதே தப்பு. வணக்கம் சார். டி நகர் தொகுதியில் யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க சார்? உங்கள் ஓட்டு யாருக்கு? என் ஓட்டு வந்து திமுக தான் ஓட்டு. திமுக 4 வருஷம் ஆட்சி எப்படி பண்ணியிருக்காங்க? எல்லாம் பண்ணியிருக்காங்கம்மா, குறையெல்லாம் எதுவும் சொல்கிற அளவுக்கு கிடையாது. மக்கள் நம்ம தான் கொஞ்சம் சில இதெல்லாம் பயன்படுத்திக்கணும். நல்ல இதுவெல்லாம் கொடுக்காங்க, அதை வந்து கரெக்டாக செயல்படுத்தினா கரெக்டாக நல்லாயிருக்கும். இந்த சட்டமன்ற உறுப்பினர் வந்து இது வந்து அன்பழகன் வருவார், கருணாநிதி வருவார். இவர் தான் இந்த இடத்துல. வேறு யாரும் மாற்றங்கள்லாம் எதுவும் வர முடியாது இங்கே. எங்கள் ஓட்டு தலைவருக்கு தான்மா. தலைவர் ஸ்டாலின் அவருக்கு தான் சூப்பராக பண்ணியிருக்காரு. எங்கள் முதியோர் காசும் சீக்கிரமாக கரெக்டாக வந்து சேருது. அதனால் எல்லாமே நல்லா பண்ணுறாரு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணி தராரு. எல்லாம் பஸ் வசதி தராரு. ஃப்ரீ பஸ்ஸும் இதுவும் வந்துட்டுருக்கு. சந்தோஷமாக இருக்குடா, ஹாப்பியாக இருக்கோம் நாங்கள். டிஎம்கேல யார் நின்னாலும் அவங்களுக்கு தான் ஓட்டுவோம். டிஎம்கே 4 வருஷம் ஆட்சி எப்படி பண்ணியிருக்காங்க? நல்லா தான் பண்ணியிருக்காங்க. இங்கெல்லாம் தண்ணியெலாம் நிற்கும். இங்கே இப்போ தண்ணி நிற்காத அளவுக்கு இந்த வாய்க்கால் இந்த ரோடெலாம் க்ளீனாக போட்டிருக்காங்க. கொஞ்சம் குப்பை தான் கொஞ்சம் க்ளீன் பண்ணாமல் இருக்காங்க. அதுவும் ஆனால் நிறைய பண்ணிட்டாங்க, நல்லா தான் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு தேவை உடனுக்குடன் வந்து அதெல்லாம் பூர்த்தி சரி. ஆமாம், ஃபோன் வச்சா வந்து செய்வோம் சார். விஜய் அவர்கள் இப்போ கட்சி தொடங்கி திமுகவை எதிர்க்கிறாரு, அதை எப்படி பார்க்குறீங்க? அது விஜய் வந்து ஒரு பொருட்டே இல்லைங்க. அதெல்லாம் வந்து ஒரு நடிகராக இருந்து, இப்போ எம்ஜிஆர் வந்து நடிகராக இருந்து ஒரு அரசியலில் கட்சியில் இருந்துட்டு வெளியில் வந்து நின்றுறாரு. அதுக்கு ஒரு பாதி டீம் அவங்களுக்காக ஒர்க் பண்ணணும். இவர் எதுவுமே செய்யாமல் மக்களுக்கும் ஒரு பிரச்சனை கூட, ஒரு தண்ணி பிரச்சனையாக இருக்கட்டும், காவிரி நீர் தண்ணி பிரச்சனை ஆகட்டும், எதுக்குமே போராடாமல் திடீர்னு வந்து நான் வந்து ஆசையில் வந்தால் எனக்கு சிஎம் சீட்டு பதவி கொடுத்தோன்னா இதுனா இது கில்லு இது சீட்டுன்னா ஒரு 150 ரூபா கொடுத்து வாங்குகிற சீட்டாக இது. டிவிக்கே தான் வருவாங்க. சில வீட்டுங்கெல்லாம் பிரச்சனை நடக்குது, அந்த பிரச்சனையை வந்து தீர்த்து வைக்கிறது விஜய் அண்ணா தான் வரணும். நிறைய இடத்துல நடக்குது, நிறைய கிரிமினல் வேலை நிறைய நடக்குது. அப்புறம் வந்து நாங்கள் டேஸ்ட்டில் போய் கம்ப்ளைண்ட் தான் எடுக்கிறது கிடையாது. கம்ப்ளைண்ட் அப்படியே இருக்குது. வீட்டு பிரச்சனை எவ்வளோ நாங்கள் சொன்னோம், எதுவுமே எடுக்கலை. அவங்க எடுக்கிறதுனால இப்போ நாங்கள் வந்து வாடகை வீட்டில் இருந்துகிட்ருக்கோம். நாங்கள் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, ஒரு கம்ப்ளைண்ட் கூட மூவ் ஆகலை. எங்களுக்கு ரேஷன் கார்டு கிடையாது. எங்களை ஏமாற்றியுமே ஃப்ராடு வேலைலாம் நிறைய பண்ணிச்சிருக்காங்க. ஆனால் டிவிக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்யணும். எங்களுக்கு திமுக தான் வரும். திமுக எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. மேம்பாலம் எல்லாம் பொதுவான படினா இந்த திமுகவில் இருக்கிறவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாமே நல்லா பண்ணுறோம். ஃபோன் பண்ணால் உடனே வராங்க. எல்லா வேலையும் சேர்ந்து எல்லாமே பண்ணி நல்லா சிறப்பாக இருக்குது. 4 வருஷம் ஆட்சி எப்படி உங்களுக்கு? சிறப்பாக போயிருக்கு. சிறப்பாக அருமையாக இருக்குது. எல்லா வேலையும் பக்காவாக இருக்குது. பிரிட்ஜு வேலை, அந்த வேலை, தண்ணி இதுவே, ரோடு போடுறது எல்லாமே நல்லா அது இல்லாத இந்த தொகுதி எம்எல்ஏ இன்னும் சிறப்பாக பண்ணுறாரு. பக்கா கருணாநிதி நல்லா அருமையாக பண்ணுறாரு. கூப்பிட்டு எல்லா வேலையும் பக்காவாக நடந்துகிட்ருக்கு. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ விஜய் அவர்கள் கட்சி தொடங்கி திமுகவை எதிர்க்கிறாரு. விஜய் வந்து இப்போ தான் ஒரு கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் தான் ஆகுது. இன்னும் அவர் நிறைய கற்றுக்கணும், நிறைய போகணும். அதுக்கப்புறம் ஒன்றா சொல்லலாம் அவரை பற்றி. அது முதல்வர் வேட்பாளர் அறிவிச்சதே தப்பு. இன்னும் அவர் வந்து கட்சிக்கே இன்னும் 2 வருஷம் தான் ஆகுது. இன்னும் அவர் எல்லா கட்சியும் சந்திக்கணும், எல்லா இது பண்ணணும். இன்னும் அவருக்கு நிறைய இது வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் தான் அவர் பார்க்கணும். எம்ஜிஆர் கூட எல்லாம் ஒப்பிட்டுறாருல, எம்ஜிஆர் அடுத்து எம்ஜிஆர் விஜய். எம்ஜிஆர் மாதிரி யாரும் வர முடியாது. அவர் எம்ஜிஆர் தான். அது மாதிரி யாரும் வர முடியாது. ஜெயிப்பாங்கன்றதை பற்றிலாம் நல்லா செய்கிறாரு. நல்லா யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக ஓட்டு. ஸ்டாலினை பொறுத்தளவுக்கு நல்லா செய்கிறாரு. 4 வருஷம் ஆட்சி எப்படி பண்ணியிருக்காரு? நல்லா பண்ணுறாரு. எல்லாருக்கும் மகளிருக்கெல்லாம் நல்லா செய்கிறாரு, நல்லா பண்ணுறாரு. அதனால கண்டிப்பாக நல்லா செய்கிறவங்களுக்கு ஓட்டு. இப்போ விஜய் வந்து புதுசாக கட்சி தொடங்கி ஸ்டாலினை வந்து எதிர்க்கிறாரு, அதை எப்படி பார்க்குறீங்க? அதை வந்து நம்ம சொல்ல முடியாதும்மா. விஜய்க்குன்னு ரசிகர் இருக்கிறாங்க, அவங்க பார்ப்பாங்க. எங்களுக்கு நாங்கள் எதுன்னு பார்த்து தான் போடுவோம். விஜய்க்குன்னு போடுவோம்னு சொல்ல மாட்டோம், இவங்களுக்கு போடுவோம் சொல்ல. எங்கள் மனசுக்கு எதுன்னு தெரியுது போடுவோம். யார் நல்லா செய்கிறாங்களோ அவங்களுக்கு போடுவோம். நான் டி நகர் தொகுதியில் நான் காங்கிரஸ்காரன். நான் திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவேன். திமுக தான் வரும். ஆமாம், கருணாநிதி எம்எல்ஏ 4.5 வருஷம் ஆட்சி, அருமையான ஆட்சி, பொற்கால ஆட்சி பண்ணியிருக்காங்க. மேலும் பண்ணுவாங்க. இந்த ரோடெலாம் அவங்க தான் போட்டாங்க. நிறைய வேலைகள் பார்த்துருக்காங்க. அதனால் அவங்க தான்
இந்த எம்எல்ஏ எப்படி உங்களுக்கு தேவைன்னா உடனுக்குடன் வந்து அதெல்லாம் அதெல்லாம் உடனே வந்தாக பார்த்துருவாரு. ஆமாம், நம்மளுடைய சொந்த பிரச்சனையை கூட நான் சொன்னேன்னாக்கா உடனே வந்து நேரடியாக தெரிஞ்சுக்கூடியவர். ஆமாம். விஜய் அவர்கள் கட்சி தொடங்கி வந்து திமுகவை எதிர்க்கிறாரு. விஜய் வந்து நானும் சிவாஜி ரசிகராக இருந்து பார்த்துருக்கேன். சிவாஜியும் கட்சி ஆரம்பித்தார், எம்ஜிஆரும் திமுகலேருந்து வந்தார். இப்போ விஜய் வந்து எந்த கட்சியும் சேர்ந்தவரும் கிடையாது, எந்த கட்சிக்கும் கிடையாது. இதே பொதுமக்களுக்கு ₹1 கொடுத்தவர் கிடையாது. ஆனால் இன்றைக்கி வந்து கட்சி ஆரம்பிச்சுட்டு நான் கட்சியில் வந்துக்கிறேன், மக்களுக்கு சாராயம் கொடுப்பேன், கல் கொடுப்பேன்னாக்கா அதில் வேலைக்கு ஆகுமா? சும்மாவே நான் அள்ளி கொடுத்துருவோன்னா கொடுக்க முடியாது. விஜயகாந்தே பார்த்துட்டு போனார். விஜயகாந்த் ஒரு பொற்கால ஆட்சி அமைச்சிருப்பார் விஜயகாந்த் இருந்தாக்கா. ஆனால் விஜய் கிடையாது, விஜயகாந்த் கிடையாது, விஜய். கண்டிப்பாக திமுக தான் ஜெயிக்க வந்துருக்கு, எந்த மாற்றமும் கிடையாது. இன்றைக்கி வந்து தலைவர் வந்து 3000 ரேஷன் கடை கொடுத்துட்ருக்காரு. அதை பலனெல்லாம் நாங்கள் அனுபவிச்சுட்ருக்கோம். திமுக தான் வரும். 4 வருஷம் ஆட்சி எப்படி பண்ணியிருக்காரு? நல்லா பண்ணியிருக்காரு, சிறப்பாக இருக்குது. நாங்கள் எல்லாமே மகிழ்ச்சியாக இருக்கிறோம், மக்கள் மகிழ்ச்சியாக இருக்காங்க, சிறப்பாக இருக்குது. ஆனால் தாவேக தலைவர் விஜய் அவர்கள் இப்போ வந்து கட்சி தொடங்கி திமுகவை எதிர்க்கிறாரு. ஏங்க புதுசாக கட்சி ஆச்சு, கட்சி ஆரம்பிச்சு கட்சி பற்றியே தெரியாதவங்களாம் பேசுகிறாங்க. அதுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல முடியுமா? இந்த டி நகர்லையா கலைஞர் முக ஸ்டாலின் தான் வருவார். 4 வருஷம் ஆட்சி எப்படி பண்ணியிருக்காரு? ஓரளவுக்கு ஒரு சுமாரான ஆட்சி தான், அப்படியே ஒன்றும் திறமான ஆட்சி கிடையாது அது. ஆனால் மக்கள் வந்து கலைஞருக்கு தான் பையனுக்கு தான் ஓட்டு போடுற மாரி பேசுகிறாங்க எல்லாம். நான் வந்து கொஞ்சம் முடியும் படிக்காத ஆள், அப்படி காதில் வாங்கிறத சொல்கிறேன். உங்கள் ஆதரவு யாருக்கு? எங்கள் ஆதரவு வந்து எங்கள் சைடில் வந்துலாம் அவருக்கு தான் போடுவோம். ஓட்டு வந்து ஜனங்க வந்து விஜய்க்கு தான் எதிர்பார்க்குறாங்க. அவர் வந்தால் நல்லதை பண்ணுவார் அப்படின்றாங்க. அது வந்து மக்கள் விருப்பம். மக்கள் வந்து விருத்துட்டாங்க அந்த அளவுக்கு. விஜய் தான் வருவாங்களா, காலேஜ் பசங்க பூரா விஜய்க்கு தான். உங்கள் ஓட்டு யாருக்கு? மாற்றி போட வேண்டியது தான், அவருக்கு தான், விஜய் தான். டிஎம்கே ஆட்சி எப்படி பண்ணியிருக்காங்க 4 வருஷம்? அது நல்லா இருக்குது. ஸ்டாலின் ஆள் யாருமே இல்லை. ரெட்டாலி தான் போடுவோம். ஆனால் திமுக இப்போ ஆட்சி பண்ணிட்டு இருக்கு. 4 வருஷம் எப்படி பண்ணியிருக்காங்க அவங்க ஆட்சி? அது ஒன்றும் சரி கிடையாது. தாலிக்கு தங்க கட் பண்ணிட்டாங்க, அம்மா திட்டத்தையும் கட் பண்ணிட்டாங்க, மொத்தத்தையும் கட் பண்ணிட்டாங்க. அது இப்போ பிரயோஜனம் இல்லை. சத்யா தான், சத்யா ஜெயிப்பார். ஏன்னா போன ட்ரிப்பு தான் விட்டு ஜெயிப்பார், வாய்ப்பு இருக்குது. இப்போ திமுக 4 வருஷம் ஆட்சி எப்படி பண்ணி? ஐயோ ஒன்றும் இல்லை, எல்லாமே கொலை திருடுக்கிறது தான் போகுது, அதனால் ஒன்றும் இல்லை. இப்போ விஜய் புதுசாக கட்சி தொடங்கியிருக்காரு, அவர் கூட்டணி சேர்ந்தால் வெற்றி வாய்ப்பு இருக்குது. எங்கள் ஓட்டு எப்போவுமே திமுகவுக்கு தாங்க. எப்போவுமே அன்பழகன் என் தம்பி, அவர் தான் ஜெயிப்பார். என் ஓட்டு வந்து உதயசூரியன் தாம்மா. ஆட்சி எப்படி பண்ணியிருக்காங்க 4 வருஷம்? அருமையாக பண்ணிக்கிறாங்க. படிப்புன்ற ஒரு இதுவை முன்னே நிறுத்துறாங்க. அதுதான் மக்களுக்கு தேவையானது, வருங்கால சங்கதிகளுக்கும் அதுதான் தேவையானது, படிப்பு. அந்த ஒரே குறிக்கோள் இருந்தாலே போதும். எல்லா பசங்க அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே எல்லாம் நல்லா வரும். நகர் தொகுதியை பொறுத்த வரையும் திமுக தான். திமுக 4 வருஷம் ஆட்சி எப்படி பண்ணியிருக்காங்க? ஆட்சி குறைவால 4 வருஷத்தில் கவர்மெண்ட்டு ஃபுல்லாக பக்காவாக பண்ணியிருக்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ விஜய் அவர்கள் வந்து புதுசாக கட்சி விஜய் வந்துக்கிறாரு, பார்க்கலாம். எல்லாரையும் ஒன்றா சொல்ல முடியுமா? அவருக்கு ஆட்சி செய்ய தெரியுமா தெரியாதான்ட்டு அப்புறம் தான் தெரியும். எங்கள் ஓட்டு வந்து அதிமுகவுக்கு. ஆமாம். திமுக இப்போ ஆளும் கட்சியாக இருக்குது. 4 வருஷம் எப்படி? அது அதெல்லாம் ஒன்றே சரியில்லாத ஆச்சுமா, சரியில்லாமல் பண்ணிக்கிறாங்க. என்ன பண்ணிக்கிறாங்க, அங்கங்கே ரோடு வேஸ்ட்டாக 2 வருஷத்தில் 2 மாதத்துல தாங்க மாட்டேது ரோடு. அதுமாரி போட்டுக்கிறாங்க. அங்கங்கே பிச்சின்னு ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி போடுறானுங்க, பிச்சின்னு வந்து தனியாக வருது அப்படியே ரோடு. இப்போ விஜய் அவர்கள் வந்து புதுசாக கட்சி தொடங்கியிருக்காரு. அவர்லாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லாதம்மா, எல்லாம் பேசவும் முடியாது. ஜனம் போய் நிற்கும், ஜனம் எல்லாம் போவோம். நானும் தான் போய் பார்ப்பேன் விஜய் வந்துக்கிறாருன்னு. அதுக்குன்னு ஓட்டு போடுவாங்களா? யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. எங்கள் தலைவர் முக ஸ்டாலின் தான் வருவார். எப்படி பண்ணியிருக்காரு 4 வருஷம் ஆட்சி? நல்லா பண்ணியிருக்காரு, எல்லாம் கொடுத்து. இப்போ பொங்கலுக்கு 3000 கொடுத்துக்கிறாரு, அரிசி சர்க்கரை கொடுத்துக்கிறாரு, ட்ரெஸ்ஸு புடவை வேஷ்டி கொடுத்துருக்காரு. நல்லா வருவார், அவர் தான் வரணும். ஆனால் இப்போ விஜய் அவர்கள் வந்து கட்சி தொடங்கி திமுகவை எதிர்க்கிறாரு. விஜய் வந்து நல்லா போய் சினிமாவில் நடிக்கணும், அவனுக்கு அதான் அது. இதில் பதவியில் வரணும் அவனுக்கு ஆசை வந்துடக்கூடாது. என்னத்துக்கு வந்தது? ஊர் மக்கள் எவ்வளோ ஜனம் செத்துது. இப்போது விஜய் நடிகர் வரான்னு தானே ஊர் ஜனம் போய் பார்த்துது. அவங்களால எவ்வளோ பேர் செத்தாங்க. அவங்களாம் விஜய்க்கெலாம் நாங்கள் யாருமே ஓட்டு போட மாட்டோம். ஸ்டாலின் எப்படி பண்ணியிருக்காரு ஆட்சி 4 வருஷம்? நான் பண்ணியிருக்கேன், நல்லா பண்ணியிருக்காரு. ஆனால் இப்போ விஜய் அவர்கள் வந்து ஸ்டாலின் அவர்களை தான் எதிர்க்கிறாரு. நான் தான் வந்து முதல்வராக வருவேன். வரமாட்டார். இந்த ஓட்டு ஸ்டாலினிங்க தான். ஸ்டாலின் எப்படி பண்ணியிருக்காரு? நல்லா பண்ணியிருக்காரு. மகளிர் விடியல் பயணம் செஞ்சுருக்காரு.
வந்து இது விதவை காசு போட்டிருக்காங்க. 1000 ரூபாய் ரேஷன் கடையில் கொடுத்துருக்காரு. ஏன்னா எல்லாம் நல்லா செஞ்சுருக்காரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சத்துணவுக்கும் இப்போ இது பண்ணியிருக்காரு. நல்லா செய்யணும், நல்லா போகணும். எனக்கு எம்ஜிஆர் இருக்கார், அப்போ ஜெயலலிதா இருந்தாங்க, அப்போ எம்ஜிஆர் இருந்தார். இன்னும் அதுக்கு ஓட்டு போட்டுருந்தேன். இப்போ வந்து ஜெயலலிதாக்கு போட்டேன். இப்போது வந்து திரும்பி ஜெயலலிதா போட்டேன். இவங்க வராங்க, வேறு ஒன்றும் இல்லை. திமுக ஆட்சி எப்படி பண்ணிருக்காங்க இந்த வருஷம்? திமுக ஆச்சுன்னா அப்படியே தெரில, கொஞ்சம் அது பண்ணுறாங்க, எனக்கு தெரியல, ஒன்றும் பண்ணல. எனக்கு டிவி தான் எப்பயுமே. டிவிகேவா? ஆனா இப்போ டிஎம்கே வந்து 4 வருஷம் ஆட்சி பண்ணிருக்காங்க. எப்படி பண்ணிருக்காங்க தெரியல, அந்த மாதிரி பண்ண மாதிரி என்ன பண்ணாங்க தெரியல. இப்போ இருக்கு இந்த முதலமைச்சருக்கு போட்டுங்கிறோம். அப்புறம் தெரியும் எங்கள் பசங்க என்ன சொல்கிறாங்களோ அப்படி தான். அப்புறமா காங்கிரஸுக்கு தான் போடுவோம், வந்து திமுகவுக்கு தான் போடுவோம். அதான் அவருக்கு தான் போட்டு வரணும். தெரியாதுமா எங்களுக்கு. ஆனா ஸ்டாலின் இப்போ ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு, 4 வருஷம் ஆச்சு. எப்படி பண்ணிட்டு இருக்காரு ஸ்டாலின்? நல்லா தான் பண்ணிங்கிறார் போது. அவருக்கு தான் நாங்கள் போட்டுருந்தோம். ஸ்டாலின் தான் வரணும், அவர் தான் வரணும். ஏன்னா அவர் தான் காசெல்லாம் கொடுக்குறாரு. இப்போ மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாரு, பஸ்ஸு வந்து ஃப்ரீ விட்ருக்காரு, எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்துருக்காரு. அவர் தான் வரணும்னு நாங்கள் நினைக்கிறோம். திமுக 4 வருஷம் ஆட்சி எப்படி பண்ணியிருக்காங்க? അവർ ഇഷ്ടപ്രകാരം അവർ പണിയിരിക്കുന്നത്, ഞങ്ങൾക്ക് ചെയ്യാനുള്ളതെല്ലാം ചെയ്തിരിക്കുന്നത്. ஆனால் திமுக എനിക്ക് മാസം 1000 ഉറുപ്പ്യ തരുത്. എങ്ങ പെറ്റ പുള്ള മാതിരിയെ പെറ്റ പുള്ള എനിക്ക് തരലില്ല, അതൊരു പെറ്റ പുള്ള. டிஎம்கே எப்படி பண்ணியிருக்காங்க ஆட்சி 4 வருஷம்? நல்லா பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு அதெல்லாம் தெரிலப்பா. அந்த நேரத்துக்கு நாங்கள் என்ன தோணுதோ அப்போ போடுவோம். ஃபஸ்ட்டு இப்போ போட்டு உதயசூரியனுக்கு தான் போட்டோம். அடுத்தது யாருக்கு போடணும்னு எங்களுக்கு தெரியாது. இப்போ திமுக ஆட்சி எப்படி பண்ணியிருக்கு 4 நல்லா வருஷம்? தான் பண்ணுறாங்க. ஐயோ அதெல்லாம் கேட்காதீங்கம்மா. யார் நேர்மையாக இருக்கிறாங்களோ அவங்க வருவாங்க. சார் நம்ம ஐயாவுக்கு தான் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி எப்படி பண்ணியிருக்காரு 4 வருஷம்? நல்லா பண்ணியிருக்காரு.